எங்க மாமாவுக்கு இந்த துணிமணிகளுக்கு பிடிச்ச கேடு உங்க 4 பேரையும் பெத்து போட்டிருக்காரு. ஏது பாய் ரொம்ப தான் நீடுது. இந்த நாளத்துல உன்னை கட்டிக்கிட்டு ஆக்கி போடுறதையும் தின்னுட்டு பேச வேண்டியதா நீங்க. மாமா நானும் பாத்துட்டே இருக்கேன், நீங்க ஓவரா பேசுறீங்க. தானே உங்க பொண்டாட்டி அதை வேணா திட்டிக்கோங்க, போனா போதுன்னு விட்டுடுறேன். ஆனா எங்க கிட்ட மோதிர வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. ஆமா அம்மா தாயே, நான் உன்கிட்ட முதலம்மா. அதானே பெரிய மைனர் மாதிரி வர வேண்டியது, அதிகாரம் பண்ண வேண்டியது. அது மட்டும் இல்லாம எங்களை தண்டம்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்களா? அக்கா, மாமா இந்த அளவுக்கு டெவலப் பண்ணதுக்கு நீங்களாம் தான் காரணம். பவானி நீமா? பின்ன என்ன, இவர் எப்ப வந்து காஃபி கேட்டாலும் சாப்பாடு கேட்டாலும் பண்ணி கொடுத்து ஐயாக்கு ரொம்ப மப்பேறி போச்சு. அதான் நம்மள எல்லாரையும் பத்து தண்டம்னு சொல்றாரு. நம்ம வீட்டுல நீ தான் சிசுன்னு நினைச்சா எல்லாரோடையும் ஜாஸ்தியா பேசுற. ஜாஸ்தியா தான் பேசுவோம். இப்ப நீங்க பேசுறத வாபஸ் வாங்குவீங்களா இல்லையா? அம்மா தாயே, தெரியாதனமா ஒரு வார்த்தையை விட்டுட்டேன், மன்னிச்சுக்கங்க. என் மாமன் பெத்த எல்லாமே பூமியில விளைஞ்சா தங்கம் தான், புதையல் தான். போதுமா? போதாதான். ஆனா என்ன பண்றது, எங்க தனாக்கா கட்டினதுனால உங்களுக்கு சிறப்பு சலுகையை கொடுத்து மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்காம ரிலீஸ் பண்றேன். அம்மா, உன் பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றிமா. தனோ, வீட்டுக்கு போலாமா? அப்பா இன்னும் வரலீங்க. இந்த 3 சிறுசிங்களையும் எப்படி இங்க தனியா விடுறது? பேசாம இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கேயே தங்கிடலாங்க. அதுவும் சரிதான். மாமா ஏன் இன்னும் வரல? தெரியல, ஒருவேளை விருந்தாளியா வந்தவரை நல்லா கவனிக்கணும்னு சொல்லி உட்கார வச்சு விருந்து போடுறாங்களோ என்னவோ. அதுவும் அந்த கிழவி வாங்கன்னு சொன்னா பார்த்தாது. ஆமா, அப்பா சரோ வீட்டுக்கு போயிட்டு நொந்து போய் வர்றது தானே வழக்கம். என்னைக்கு சந்தோஷமா வந்திருக்காரு. அதுல நிம்மதியா அவர் திரும்பி வந்தா அதுவே பெரிய விஷயம். இதுல சம்மந்திக்கு அவங்க விருந்து வச்சிட்டாலும் அவங்க நமக்கு ஒத்து வரலையா? அந்த அளவோட நிப்பாட்டிக்கிறது தான் மரியாதை. அதை விட்டு அவங்கள பத்தி அதிகமா பேசுறது, குத்தி பேசுறது, இதெல்லாம் தப்பு. உங்க 4 பேரையும் விட்டா ஒரு ஆளை பத்தி நல்லா புரணி பேசி வேணாமா? வேணாம். நல்லா பேசுங்க. எனக்கு எதுக்கு பொல்லாப்பு? நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. சரோ, தீபாவளி வந்துகிட்டு இருக்கு. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்புறதுக்கு தயார் பண்ணிக்க. எதுக்குப்பா? என்ன இப்படி கேக்குற? தலை தீபாவளிமா, ஊருக்கு போய் கொண்டாட வேணாம், அதான முறை. என்னம்மா, தலை தீபாவளினா சந்தோஷப்படுவாங்க, நீ ஒரு மாதிரி ஆயிட்ட? ஒண்ணு இல்லப்பா. ஒண்ணு இல்லைன்னு உன் வாய் தான் சொல்லுது. ஏதோ சங்கடம் இருக்குது, என்ன விஷயம்? ஏன்பா, ஏன் தீபாவளியை இங்க வந்து கொண்டாடக்கூடாது? என்னம்மா பைத்திய தன்மை கேட்டு இருக்கிற? தலை தீபாவளி இங்கே கொண்டாடுவாங்க, ஊர்ல வந்து கொண்டாடணுமா? உன்னை விட்டுட்டு நான் ஊர் பக்கம் போக முடியாது. அத்தனை பேரும் பிடிச்சுக்குவான். மகளையும் மருமனையும் அங்க விட்டுட்டு நீங்க என்ன பண்றேன்னு ஏன் இப்படி கேட்டு இருக்கிற? இல்ல, தீபாவளி நேரம் மார்க்கெட்ல நல்ல வியாபாரம் நடக்கும். கடை இப்பதானே திறந்திருக்கும், கஸ்டமர்ஸ் எல்லாம் கைவிட்டு போக கூடாதுல்ல. அட நீ என்னமா வியாபாரம் வியாபாரம் தானே தான் வருது.